வணக்கம் நண்பர்களே. அரசி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல எப்படியாவது ராணியோட நெக்லஸை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம். ராணியம்மா நம்மளை நம்பிதானே அவங்க பேத்திக்கிட்ட இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு தந்தாங்க. அது எங்க போச்சு? ஆனா நிச்சயமா இந்த அரசி மேடத்தோட வீட்டில் தான் இருக்கு. அதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு அந்த தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உள்ள எண்ணத்தோடயே நம்ம சாமந்தி இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த சாமந்தி பூக்களை நம்ம சாமந்தி தலையில் வைக்கணும் அப்படின்னே கெட்டுறாங்க. நம்ம அர்ஜுன் கெட்டி கொண்டு நம்ம சாமந்திகிட்ட கொடுக்குறாங்க. இந்த பாரு சாமந்தி, என் மேலே உனக்கு கோபம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ அந்த கோவப்படுறதுக்கு உள்ள காரணத்தை சரியாக புரிஞ்சிக்க. நான் இந்த வீட்டு அம்மா, அதான் நம்ம அரசி மேடம் அந்த கிஃப்டை வாங்கிட்டாங்க. அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தில் உன்னை கெட்டி பிடிச்சிட்டேன். அது நான் தப்பாக அப்படி நடந்துக்கலை, புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சாமந்தி சொன்ன உடனே, அப்போ நான் என் கையில் வச்சுருக்க இந்த சாமந்தி பூவை நீ தலையில் வச்சுக்கிட்டா தான் நீ ஏற்றுக்கிட்ட என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் வாங்கி வைக்கிறேன், உனக்கு இப்போ இந்த பூவை வைக்கிறது தானே பிரச்சனை அப்படின்னு வாங்கி வைக்கிறாங்க. இல்லை இல்லை அது கோணலாக இருக்குது, நான் வச்சு விட்றேன் அப்படின்னு அந்த இடத்துல அர்ஜுன் தலையில் பூவை வச்சு விட்றாங்க. கோவத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. மொட்டை மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு நம்ம அரசி, என்ன ஒரு வேலைக்காரிக்கு போய் என் பையன் பூ வச்சு விட்றானா, இவனுக்கு ஸ்டேட்டஸை மறந்து இவன் வேலைக்காரங்களோட ஒன்றா பழகுறான், இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. இத்தனைக்கும் காரணம் என் பையனை வளைச்சி போட இவ பார்க்குறா அப்படின்னு அந்த இடத்துல சாமந்தியை ஓடி ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்காக இப்படி நீங்கள் என்ன அடிச்சிங்க? அப்போது எதுக்காக அவன் உனக்கு பூ வச்சான் அப்படின்னு சொல்ல நேரம், அந்த அவன் பூ வைக்கானா அது வேலைக்காரங்க, நாங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்ன, யார் வேலைக்காரங்க? அது என்னோட ரத்தம், என்னோட பையன் அப்படின்னு கொதித்தெழுறாங்க. பார்த்துடுங்க நம்ம அரசி. இந்த சைடு பார்த்தோன்னா, வீட்டை விட்டு போங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அரசி சாமந்தியை சொல்ல நேரம், ஐயோ இந்த வீட்டை விட்டு போனால் ராணியம்மா உங்கள் நெக்லஸ் இங்கதாம்மா இருக்குது, நான் இதை விட்டுட்டு போக முடியாது, உங்கள் பேத்திக்கிட்ட சேர்க்கணும். இந்த நேரத்தில் எனக்கு 2 பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்கள் நெக்லஸை கண்டுபிடிக்கணும், அதே நேரம் இவ்வளோ நாளும் வேலைக்காரன் டிரைவர் தம்பியாட்டி என்கிட்ட பழகுன அந்த அர்ஜுன் எங்கள் அரசி மேடத்தோட பையனா, இதையும் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்குது. அப்படி இருக்க நேரம் அவங்க பையனை ஏன் அவங்கள மாதிரி ஸ்டேட்டஸுக்கு வைக்காமல் அவங்க வேலைக்காரங்களோட சகஜமாக பழகுறான், என்னையும் நம்ப வச்சு இவ்வளோ நாளும் என்னை ஏமாற்றிட்டான் வேலைக்காரன்னு நினச்சி, ஆனால் அவன் தான் இந்த வீட்டு எஜமானியா அப்படின்னு அந்த இடத்துல போய் அரண்டு போய் நிற்கிறாங்க அரசி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அரசியோட நெக்லஸ்ஸு, அதாங்க நம்ம அரசினா இந்த அரசியில் ராணி, அவங்களோட நெக்லஸ்ஸு நான் அவங்க பேத்திக்கிட்ட சேரணும் அப்படின்னு தந்திருப்பாங்க. அந்த நெக்லஸை நம்ம கொண்டு போய் எப்படியாவது அவங்க பேத்திக்கிட்ட சேர்க்கணும். ராணியம்மாவுக்கு ஆசை அதுதான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே எங்கே விழுந்துச்சு அப்படின்னு எனக்கு இப்போ தெரியாத, நான் எப்படி அதை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம சாமந்தி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம சாமந்திக்கு என் மேலே கோபம் இருக்குது, அவள் இனி என்கிட்ட பேச மாட்டா போல இருக்குது, அப்படியே விட்டுறக்கூடாது சாமந்தி, என் வாழ்க்கையில் கிடைச்ச வரோம், அவளை நான் என்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமந்தி பூ சாமந்திக்கு கொடுக்கறதுக்கு தானே அப்படின்னு அந்த இடத்துல கெட்டுறாங்க. அர்ஜுன் வாங்கி அதை கெட்டிக்கிட்டு நம்ம சாமந்தி வர நேரம் பார்த்து கேட்குறாங்க, ஏ சாமந்தி என்னடா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாரு நான் அன்னைக்கு கெட்டி பிடிச்சது தான் உனக்கு பிரச்சனைனா, நான் அதை வேணும்னே உன்னை அப்படி பண்ணலை, அதுக்கு ரீசன் இருக்குது. இது வரைக்கும் என்னட்டு ஒரு பொருட்டாகவே மதிக்காத அந்த அரசி மேடம் என்னோட கிஃப்டை ஏற்றுக்கிட்டாங்க, அது ஒன்றால் தானே, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த தான் அப்படி பண்ணினேனே தவிர மற்றபடி என் மனசுக்குள்ளே எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லை, புரிஞ்சிக்க சாமந்தி அப்படின்னு சொல்ல நேரம், சரிடா நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நான் கெட்டியிருக்கேன் இந்த பூவை உன் தலையில் வச்சாதான் நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல நேரம், சரி அப்படின்னு அந்த பூவை வாங்கி வைக்கிறாங்க. நோ இது கோணலாக இருக்குது, நான் உன் தலையில் வச்சு விடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல வைக்கிறாங்க. மொட்டை மாடியிலேருந்து அர்ஜுன் நம்ம சாமதிக்கு தலையில் பூ வச்சு விட்டு சந்தோஷப்படுறத பார்க்குறாங்க. உன் ட்ராக் இப்படி போகுதா, இந்த வேலைக்காரிக்கிட்ட போய் லாக்காவை பார்க்குறிய, என் பையனாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நிற்கிறிய, ஆனால்
உன்னை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த வேலைக்காரி ஓவராக தான் சீன் போட்டுட்டு இருக்கா. அவள் உன்னை வளைச்சி போக்கிட்ட பார்க்குறா, நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தின் உச்சியில் மொட்டை மாடியிலேருந்து கீழே இறங்குறாங்க நம்ம அரசி. வந்த வேகத்தில் வந்து நம்ம சாமந்தியை ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்குமா என்ன அடிச்சிங்க? நான் என் பாட்டுக்கு நீ தானே நிற்கிறேன், நீ உன் பாட்டுக்கு நிற்கிறியா? என் பையனை நீ வளைச்சி போடையா பார்க்குறியா? யாருமா உங்கள் பையன்? இந்த கார் டிரைவர் தம்பி தானே அப்படின்னு சொன்னார். கார் டிரைவரா? இவர் என்னோட பையன் யார் ரத்தம் அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம அர்ஜுனை வந்து சாக்காவி பார்க்குறாங்க. எதுக்குடா நீ வந்து இப்படி போய் சொன்னேன்னு அந்த பார்வையில் கோபம் தெரியுது நம்ம சாமந்திக்கிட்ட. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அரசி, இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. எப்போ என் பையனை நீ வளைச்சி போடணும் நீ முடிவு பண்ணியோ அப்போவே இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஐயையோ அரசி, நம்ம அதாங்க ராணியோட நெக்லஸ் வந்து இங்கே தான் இருக்குது, அதை அவங்க பேத்திக்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம வாக்கு கொடுத்தோம். அது என்னமோ இந்த அரசி மரத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த நெக்லஸை இவங்க அட்டையை போட்டுலான்னு பார்க்குறாங்க. இந்த வீட்டில் தான் இருக்குது. ஆனால் அதை நான் எப்படி இதை இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கண்டுபிடிப்பேன்? எனக்கு ராணியம்மா நீதாம்மா உதவணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிறாங்க. இதே நேரத்தில் நம்ம அர்ஜுனை பார்த்து, அடப்பாவி, நீ இந்த வீட்டை எஜமானியா? ஆனால் எதுக்காக உன்னை வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரியே வந்து நடத்துகிறாங்க இந்த அரசி மேடம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒன்றும் புரியலை. இவனும் என்கிட்ட வேலைக்காரன்னு சொல்லி என்கிட்ட நெருங்கி பழகினான். ஆனால் இப்போ தான் தெரியுது இவன் இந்த வீட்டுக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. என்னை ஏமாற்றி இவ்வளோ நாள் நடிச்சிருக்கான் இவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. சாரிம்மா, உங்கள் பையன்னு தெரியாமல் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். சரி, நீ இந்த வீட்டில் இனி இடம் கிடையாது. என் பையன் உனக்கு எப்போ தலையில் பூ வைக்க அளவுக்கு போயிட்டானோ அப்போவுமே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அர்ஜுன், அம்மா சாமந்தி மேலே எந்த தப்பும் இல்லை, உண்மையை சொல்லணும்னா சாமந்திக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இனி இருக்காது, அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டாதுங்க எனக்காக அப்படின்னு சொல்ல நேரம், நான் சொன்னது தான், அவள் வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அரசி வந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம ராணியம்மா விட்ட வேண்டுறாங்க, உங்கள் நெக்லஸை எனக்கு எப்படியோ வந்து இந்த வீட்டுக்குள்ளே காணாமல் போச்சு, அதை எடுத்து தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேண்டுறாங்க. ஒரு கட்டத்தில் ராணியம்மா நம்ம அரசி கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு அந்த நெக்லஸை எடுத்து நம்ம சாமந்திக்கிட்ட சேர்க்குறாங்க. இனி இந்த வீட்டில் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வீடு அதில் அர்ஜுன் வந்து க்ளோஸாக நம்மகிட்ட இருக்கிறான். இது வந்து அந்த வீட்டு அரசி மேடத்தோட பையன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு, ஆனால் இனி அந்த மேடமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நம்மளை விரட்டிட்டாங்க. காட்டுராஜா இப்படியிலேயே வந்து தப்புன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் இந்த நெக்லஸையும் என்னையும் மாட்டிவிட அந்த காட்டுராஜா இங்கே வரலாம். இந்த அரசி மேடத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கும் போல் இருக்குது. இங்கே இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு வந்து அந்த நெக்லஸை தூக்கிக்கிட்டு நம்ம சாமதி வந்து அந்த வீட்டில் இருந்து கிளம்ப திட்டம் போட்டுட்டாங்கங்க.